பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. ஒவ்வொரு பகுதியிலும் வித்தியாசமான நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். போன பகுதியில நம்ம நேயர்களுடைய விமர்சனங்களை பத்தி பார்த்தோம். உங்களுடைய விமர்சனங்களுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கடிதங்கள் மூலமாவும் தொலைபேசி மூலமாவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த காலத்துல படிப்பறிவு இல்லாம எதுவுமே இல்லைங்க. எண்ணும் எழுத்தும் தான் நமக்கு உணவாவே இருக்குன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட இந்த காலத்திலயும் தன்னோட வாழ்க்கை சூழ்நிலையால ஒரு சிலரால படிக்க முடியாம போயிடுது. அவங்களுக்கு பல திறமைகள் இருந்திருக்கலாம், ஆனா அதை அவங்களால வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கான நேரம் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்குங்க. அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவே பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகமும் வாழ்க்கை மேம்பாட்டு மையமும் இணைந்து பல திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த திட்டத்துல ஒண்ணுதான் பெரியார் சமுதாய வானொலி நடத்தும் ரேடியோ ஜாக்கி ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு வார காலமா நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல நடத்திட்டு வராங்க. இதுல நம்ம பெரியார்புரா கிராமத்துல உள்ள பல திறமைகளுடைய ஆண்களும் பெண்களும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே கணித மேதையாகிய ராமானுஜம் அவர்களுடைய அருட்காட்சியத்திற்கு போனாங்க. அங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட கணித மேதையாகிய ராமானுஜம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தின சின்ன சின்ன விஷயங்களை நமக்காக அவங்களே இங்க வந்து சொல்றேன்னு சொல்லி 2 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? பூதலூரை சேர்ந்த ஜெய் மற்றும் ஹேமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஹேமா? நம்ம ராமானுஜம் அவர்கள் டிசம்பர் 22, 1887 ஆண்டு ஈரோடு மாவட்டத்துல தான் பிறந்தாராம். அது மட்டும் இல்ல, அவர் என்னதான் ஈரோடு மாவட்டத்துல பிறந்தாலும் அவர் வாழ்ந்தது படிச்சது எல்லாம் நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள கும்பகோணத்துல தான். கும்பகோணமா? கும்பகோணத்துல எங்க இருந்தாரு? அவர் கும்பகோணத்துல உள்ள சாரங்கபாணி தெருவுல தான் வாழ்ந்து வந்தாங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா கூட கும்பகோணத்துல உள்ள ஒரு துணி கடையில தான் குமாஸ்தாவாக வேலை பார்த்தாராம். அது இருக்கட்டும், அவர் தன்னோட சின்ன வயசுல எங்க தன்னோட படிப்பை தொடங்கினாரு, எந்த பள்ளியில படிச்சாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். ராமானுஜம் அவர்கள் தன்னோட 5வது வயசுல தான் கும்பகோணத்துல உள்ள ஆரம்ப பள்ளிக்கு போனாராம். அது மட்டும் இல்ல, 1898 ஆண்டு தன்னோட 10வது வயசுல தான் கும்பகோணத்துல உள்ள டவுன் உயர்நிலை பள்ளியில சேர்ந்தாராம். ஓ அப்படியா? அவருக்கு எப்படி கணக்குல இவ்ளோ ஆர்வம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா? அவர் தன்னோட 11வது வயதுல தன் வீட்டுக்கு மேல குடியிருந்த 2 கல்லூரி மாணவர்கள்ட்ட SL தோனி அவர்கள் எழுதிய கோணவியல் புத்தகத்தை வாங்கி படிச்சாராம். அந்த புத்தகத்தை அவர் தன்னோட 13வது வயசுலயே முழுசா படிச்சு கத்துக்கிட்டாராம். ஓ அப்படியா? அது மட்டும் இல்ல, அவர் தன்னோட 16வது வயசுல ஆங்கிலத்துல பெயர் பெற்ற A Synopsis of Elementary Results in Pure and Applied Mathematics அப்படின்ற புத்தகத்தை வாங்கி படிச்சாராம். அந்த புத்தகம் தான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. அப்படியா? அந்த புத்தகமா? அந்த புத்தகம் எப்படி அவரோட வாழ்க்கையில பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது? அப்படி என்னதான் இருக்கு அந்த புத்தகத்துல?
அந்த புத்தகத்துல எளிதான பல ஆயிரக்கணக்கான கணித முடிவுகள் இருந்துச்சு. அந்த புத்தகத்தை படிச்சதுனாலதான் ராமானுஜம் அவர்களுக்கு கணிதத்து மேல இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமானது. அதனாலதான் அந்த புத்தகம் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ஓ சரி சரி. அந்த புத்தகத்தை படிச்சதுனாலதான் அவருக்கு கணிதத்து மேல ஆர்வம் அதிகமானுச்சுன்னு தெரிஞ்சது. ஆனா அந்த கணித சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிய அவர் எப்ப தொடங்கினார்னு உனக்கு தெரியுமா? ராமானுஜம் அவர்கள் 1904ஆம் ஆண்டு கணித சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொண்டாராம். அவர் தொடர் 1/n ஆய்வு செய்து 15 தசம இடங்களுக்கு ஆய்லரின் மாறிலியை கணக்கிட்டாராம். பெர்னாலியின் எண்கள் அவரோட சொந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதை அவர் மேலும் படிக்க தொடங்கினாராம். மேலும் அவருக்கு 1904ஆம் ஆண்டு கும்பகோணம் அரசு கல்லூரி உதவித்தொகை வழங்கியது. ஆனால் அவர் கணிதத்து மேல வச்சிருந்த பற்றால வேற எந்த பாடங்களையும் தேர்ச்சி பெறாம கல்லூரி தேர்வுல தோல்வியுற்றாராம். இதையே காரணமா வச்சு அந்த கல்லூரியில இருந்து அவரை நீக்கிட்டாங்களாம். ஓ, அவருக்கு கணிதத்து மேல எவ்வளவு ஆர்வம் பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட நண்பர்களோட உதவியோட தன்னோட கண்டுபிடிப்புகளை பூர்த்தி செய்து அவரோட வாழ்க்கைய மேற்கொண்டாராம். அவருக்கு என்னதான் சென்னையில உள்ள பல்கலைக்கழகத்துல சேரணும்னு ஆர்வம் இருந்தாலும் அவரு 1906ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள பச்சையப்பா காலேஜில தான் சேர்ந்தாராம். அவருடைய படிப்பு, ஆராய்ச்சி அத பத்திலாம் சொன்ன. அவருக்கு திருமணம் எப்ப ஆனது, அவர் தன்னோட குடும்ப வாழ்க்கை எப்ப தொடங்கினாரு, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர் 1909ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதியில் எஸ் ஜானகி அம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட குடும்ப வாழ்க்கையை தொடங்கினாரு. ஓ, அப்பதான் அவர் தன்னோட குடும்ப வாழ்க்கையை தொடங்கினாரா? சரி, அது இருக்கட்டும். அவர் கணித சம்பந்தப்பட்ட அவரோட முதல் படைப்பை எப்ப வெளியிட்டாரு, எந்த இதழ்ல வெளியிட்டாரு, இத பத்தி உனக்கு தெரியுமா? அத பத்தி ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல. 1911 தான் இந்திய கணித சங்கம் என்ற இதழ் வெளியானது. இந்த இதழ்ல தான் ராமானுஜம் அவர்களோட முதல் படைப்பான 17 பக்க பெர்னாலியன் எண்கள் வெளியிட்டாங்க. அப்படியா ஜெய்? ஆமா ஏமா. சரி, ராமானுஜர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல. 1911ல ராமானுஜம் அவர்கள் இந்திய கணித கழகத்தின் நிறுவனர் ஒருவரை தன்னோட வேலை சம்பந்தப்பட்ட ஆலோசனைக்காக போய் பார்த்தாரு. இந்திய கணித மந்திரி ராமச்சந்திர ராவ் இருக்காங்கல்ல, அவங்களோட உதவியால தான் அவருக்கு சென்னை துறைமுகத்துல குமாஸ்தா வேலை கிடைச்சது. அது மட்டும் இல்லையுமா, எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்த நான் கொஞ்சம் சொல்றேன். சொல்லு சொல்லு. சென்னை பொறியியல் கல்லூரியில கட்டட பொறியியல் பேராசிரியராக இருந்த CLT கிரிப்பித் என்பவர் ராமானுஜம் அவர்களின் திறமைகளில் ஆர்வம் கொண்டவராக இருந்தாராம். அவர் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் கல்வி கற்றதால் அங்குள்ள கணித பேராசிரியர் MJM ஹில் என்பவரை அவருக்கு தெரியுமா. அதனால கிரிப்பித் என்பவர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? கிரிப்பித்தா? அவர் என்ன பண்ணாரு? கிரிப்பித் என்பவர் 1911இல் வெளியான ராமானுஜம் அவர்களின் பெர்னாலின் எண்களின் என்ன எண்கள்? பெர்னாலின் எண்களின் சில நகலை நவம்பர் 2ஆம் தேதி 1912ஆம் ஆண்டு ஹில்லுக்கு அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஹில் அதற்கு என்ன பதிலளித்தாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பதிலளிச்சாரு? ஹில் அதற்கு ராமானுஜம் எழுதிய பெர்னாலின் எண்கள் வேறுபட்ட தொடர் முடிவுகள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இல்லை என்று பதிலளிச்சாராம். அப்படியா? ஏன் இப்படி ஒரு பதில் அவர் சொன்னாரு? அது ஏன்னா ராமானுஜத்தை ஊக்குவிக்கிற வகையில இப்படி ஒரு பதில் அளிச்சிருக்காரு. ஓ அப்படியா? சரி சரி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. 1910ல வெளியான ராமானுஜம் அவர்களின் முடிவுகளின் வகைமுறை, அதாவது ஆங்கிலத்துல ஆர்டர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி என்ற புத்தகத்தோட நகலை GH ஹார்டி என்பவருக்கு அனுப்பி வச்சாராம். அவருக்கு கடிதம் போடணும்ன்ற யோசனை எப்படி வந்துச்சுன்னா, அவரு சென்னை துறைமுக நிறுவனத்தில் எழுத்தாளராக இருந்தபோது அந்த நிறுவனத்தின் பொறியாளராக இருந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் அவர்களின் ஆலோசனையால தான் அவருக்கு கடிதம் போடணுன்ற யோசனை வந்திருக்கு. ராமானுஜம் அவர்கள் தன்னோட கடிதத்தோட தேற்றங்களின் நீண்ட பட்டியலை GH ஹார்டிக்கும் அவருடைய நெருங்கிய நண்பரான ஜானி லிட்டில்வுட்டுக்கும் அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் என்னாச்சு? 1913ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதியில தான் ராமானுஜம் அவர்கள் எழுதிய கடிதம் ஹார்டிக்கு கிடைச்சதாம். அப்பதான் கிடைச்சதா? ஹார்டி அந்த கடிதத்தை பார்த்தோன்னே யாரோ பைத்தியக்காரங்க தான் எழுதியிருக்காங்கன்னு நினைச்சிட்டு அந்த கடிதத்தை படிக்காம ஒதுக்கி வச்சுட்டாராம்.
அப்புறம் இரவு உணவுக்கு அப்புறம் ஹார்டியும் அவரோட நெருங்கிய நண்பரான ஜானி லிட்டில்வுட்டும் ராமானுஜம் அவர்கள் எழுதிய கடிதத்தை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த கடிதத்துல 120 கணித இணைப்பாடுகளும் கணித மெய்ப்பாடுகளும் இருந்துச்சாம். அதை முழுமையா படிச்சோன்னே 2 பேரும் பிரமிச்சு போனாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஹார்டி அவர்கள் ராமானுஜத்துடன் சேர்ந்து பணிபுரிய பதில் கடிதம் எழுதினாராம். அவரோட படைப்பு ஒவ்வொன்றும் பாரு எவ்வளவு வியக்கிற அளவுக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் அவரோட படைப்புகளை பார்த்தோம். இப்ப அவரோட சாதனைகளை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. 1916ஆம் ஆண்டுல மார்ச் 16ஆம் தேதி ராமானுஜம் அவர்களுக்கு அறிவியலில் ஆராய்ச்சிக்கான இளங்கலை பட்டத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க. மற்ற பாடங்கள்ல சரியா படிக்காம கல்லூரி தேர்வுல தேர்வு பெறாம இருந்தாலும் கூட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டம் அவருக்கு எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? கணிதத்து மேல அவர் வச்சிருந்த ஆர்வம் தாங்க அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லைங்க, ராமானுஜம் அவர்களோட 7 ஆவணங்களை கொண்ட உயர்கலப்பு எண்கள், அதாவது ஆங்கிலத்துல ஹைலி காம்போசிட் நம்பர்ஸ், இதோட விளக்கவுரை இங்கிலாந்துல வெளியிடப்பட்டது. வெளிநாட்டுல மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல கூட சென்னை பல்கலைக்கழகத்துல ராமானுஜம் அவர்களுக்கு அவருடைய சாதனைகளுக்காக உதவி தொகைகள் வழங்கி பெருமைப்படுத்திருக்காங்க. இவ்வளவு சாதனைகள் படுத்த நம்ம ராமானுஜம் நம்ம தமிழ்நாட்டில தான் பிறந்திருக்காரு, அதுவும் இல்லாம கும்பகோணத்துல தான் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. உண்மைதான் ஜெய், இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான் நமக்கு. இன்னொன்னு தெரியுமா, 1917 ராமானுஜம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமானதால் அவர் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். 1918ஆம் ஆண்டு அவரது உடல்நிலை மிகவும் மோசமாயிற்று. அப்படி இருந்தும் 3 வருஷங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மருத்துவமனையில் செலவழித்தார். இறுதியில் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 1920ஆம் ஆண்டு அன்று இயற்கை எய்தினார். அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கணிதத்திற்காக அர்ப்பணித்தார். கணிதத்திற்காக அவர் செய்த சாதனைகள் என்றும் மிகையாகாது. அவர் என்னதான் நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் நினைவில் இன்றும் காற்றோடு கணிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன நேயர்களே, ராமானுஜத்தை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இந்த நிகழ்ச்சியில சொல்லாத ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ராமானுஜம் அவர்கள் பிறந்த தேதியை தான் உலக கணித தினமா கொண்டாடுறாங்க. சரி வாங்க நேயர்களே, அடுத்த பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு என்ன நேயர்களே, ராமானுஜம் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தின சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி இருக்கிற ஹேமா அவர்கள் கிட்ட அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். வாங்க, சொல்லுங்க ஹேமா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த ரேடியோ ஜாக்கி ட்ரைனிங் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருந்தது. என்னோட திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு உதவியா இருந்த பெரியார் சமுதாய வானொலிக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நன்றி ஹேமா. உங்க திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு உதவியா இருந்தது பெரியார் சமுதாய வானொலி தான் அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய திறமையை நீங்க வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு எங்கள் பெரியார் சமுதாய வானொலியின் மூலமா உங்களுக்கு உதவுவோம். உங்கள் திறமைகளை மேலும் நீங்க வளர்த்துக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சரி நேயர்களே, இந்த பகுதியில அடுத்து நம்ம என்ன நிகழ்ச்சி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அடுத்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். ஒரு 5 வரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இனி எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க.
அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. ஆரெங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. சரி நேயர்களே, எங்கும் வணக்கம் கணக்கு பகுதியில இப்ப நமக்காக ஒரு கவிதையை சொல்ல வந்திருக்கிறது வல்லத்திலிருந்து ஜெயந்தி. வணக்கம் நேயர்களே, இன்றைய எங்கும் வணக்கம் கணக்கு பகுதியில் நாம் கேட்கவிருக்கும் கவிதையின் தலைப்பு 1. எண்ணில்லா எண்களிலே முதல் எண் 1. நம் வாழ்வில் அது எங்கெல்லாம் இருக்கென்று எண்ணி பார்ப்போம். உலகிலுள்ள மக்கள் யாவருக்கும் சமதர்மம் சொல்லுகின்ற நீதி 1. அதை என்றைக்கும் வழுவாமல் காப்போம் நன்று. முதலிடத்தை தக்க வைக்க விரும்புகின்ற யாவருமே விரும்புகின்ற எண் 1. அது என்றைக்கும் எப்போதும் 1. உயிர் வாழ தகுதியுள்ள ஒப்பில்லா ஒரே கோல் பூமி ஒன்றே 1. உயிர் வாழ தகுதியுள்ள ஒப்பில்லா ஒரே கோல் பூமி ஒன்றே 1. அதை காப்பது நம் கடமை அன்றோ இன்று. உலகத்தின் மேற்கூரை ஓசோன் படலம் 1. அது ஓட்டையாகும் சோகம் தவிர்ப்பதுவும் நன்று. பூமியை காக்கின்ற ஓசோன் படலம் 1. அதை ஓட்டையாகும் சோகம் தவிர்ப்பதும் நன்று. உலகுக்கு உயர்நூல்கள் உரைக்கின்ற உண்மை 1. அது உள்ளதை உள்ளபடி சொல்வதே நன்மை என்றும். உலகுக்கு உயர்நூல்கள் உரைக்கின்ற உண்மை 1. அது உள்ளதை உள்ளபடி சொல்வதே நன்மை என்றும். பள்ளியிலே வகுப்புதனை புறக்கணித்து வெளியோட நினைக்கின்ற குழந்தை டீச்சர் முன் நீட்டுகின்ற விரல் 1. பதிலுக்கு கொன்னிடுவேன் உட்காரு என மிரட்ட காட்டுகின்ற விரலும் 1. கிரிக்கெட் ஆட்டத்தில் அவுட்டானால் அதை காட்ட அம்பையர் நீட்டுவதும் விரல் 1. மிக நன்றாய் படிக்கின்ற மாணவன் சதமிழக்க காரணம் மார்க் 1. மிக குறைவாய் படிக்கின்ற மாணவன் எடுக்கும் மதிப்பெண்ணின் இலக்கம் 1. எதற்கெடுத்தாலும் நாம் கேட்கும் கால அவகாசம் நிமிஷம் 1. எவ்வளவுதான் கொடுத்தாலும் அடங்காத ஆசை கேட்கும் இன்னும் 1. உதிர்கின்ற கண்ணீரின் சுவை எல்லோருக்கும் 1. உகுக்கின்ற இரத்தத்தின் நிறமும் 1. மதம் சாதி பார்க்காமல் மரண வலி எல்லாருக்கும் ஒன்றே 1. ஒன்றை பற்றி உரைக்க ஓர் 1000 உண்டு என்றாலும் முடிக்கின்றேன் நன்று. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த கவிதையின் மூலமா நல்ல பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த பகுதியில இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல கவிதையோட உங்களை சந்திக்கிறேன். வாங்க அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4. இந்த பகுதியில கணக்கு ரொம்ப கஷ்டம், கணக்குனாலே எனக்கு பிடிக்காது, கணக்கு ரொம்ப கடினம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கணக்கு ஒரு துணுக்கு அப்படின்னு நாங்க 3 பேர் இங்க சொல்ல வந்திருக்கோங்க. வேற யாரும் இல்ல, நான் உங்க ராஷ்மி, ஜெய் மற்றும் வினரசி. சரி வாங்க நேயர்களே, கணக்க பத்தி சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா ஜெய்?
எண்கள்ல முதல்ல இருக்கிறது பூஜ்ஜியம். அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? நம்ம இந்தியர்கள்ல ஒருத்தரான ஆரியபட்டா தான். அது மட்டும் இல்ல ரஷ்மி, நம்ம கணிதத்துல பயன்படுத்துற அல்ஜிப்ரா அப்படிங்கிற இயற்கணிதம், ஜாமெட்ரி அப்படிங்கிற வடிவியல், இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆசிய எகிப்தியர்களால கண்டுபிடிக்கப்பட்டதாம். இரண்டால் வகுப்படக்கூடிய எண்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு எண்ணின் கடைசி இலக்கம் இரட்டைப்படையாக வந்தால் 2, 4, 6, 8, 0 இப்படி வந்தா இந்த எண்கள்லாம் இரண்டால் வகுப்படக்கூடிய எண்கள். அப்படியா? அது எப்படி? இப்போ 24 அப்படிங்கிறது எப்படி இரண்டால வகுப்படுதுன்னு பாப்போமா? கடைசி எண் 4. ஆமா, அது இரட்டைப்படை வரிசையில வர எண் தான். ரொம்ப சுலபமா சொன்ன ஜெய். அது மட்டும் இல்லாம 16ஆம் நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல் இது மாதிரி கணித சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் வடிவல் மட்டுமே மக்களால் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் குறியீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. உனக்கு ஒண்ணு தெரியுமா ரஷ்மி? சமம் அப்படின்ற ஈக்குவல் சைன் 1557ஆம் ஆண்டு வெல்ஷ் கணித மேதையான ராபர்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். உங்களுக்கு 9ஆம் வாய்ப்பாட எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன். எப்படி வினரசி? அது ஒண்ணுமே இல்ல ரஷ்மி. 9 × 1 0 9. அப்போ அந்த 0த்தை 1ஆல கூட்டிக்கிட்டே வாங்க. முதல் இலக்கத்தை 1ஆல கூட்டிக்கிட்டே வாங்க. இரண்டாவது இலக்கத்தை 1ஆல கழிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு 9ஆம் வாய்ப்பாடு ரொம்ப சுலபமா வந்துடும். உதாரணத்துக்கு 0ல இருந்து 1 கூட்டினா 1, 9ல இருந்து 1 கழிச்சா 8, அப்ப 18. ரொம்ப சுலபமா சொன்னீங்க வினரசி. அது மட்டும் இல்ல வினரசி, 0 அப்படிங்கிற எண்ணுக்கு 0 அப்படிங்கறத ஆங்கில வார்த்தை நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 0 மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அதாவது நஃப், நாட், நில், ஸ்லிச் மற்றும் ஜிப். பென்டகன் அதாவது ஐங்கரம் அப்படிங்கிற வடிவத்துக்கு மொத்தம் 5 பக்கங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா வினரசி? 10ஆல் வகுக்கக்கூடிய எண்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு எண்ணை கொடுத்து அது 10ஆல வகுப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதோட கடைசி இலக்கம் 0 இருந்தா 10ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். அது மட்டும் இல்ல ஜெய், ஆங்கிலத்துல பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது 1ஆலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய எண்கள். உதாரணத்துக்கு 17 அந்த மாதிரி இருக்கிற முதல் 10 எண்கள் என்னென்னு தெரியுமா? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஜெய்? மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை கிரேக்க மொழியில இருக்கிற மத்திமா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மத்தியமான என்னன்னு தெரியுமா? கற்றல், ஆய்வு, அறிவியல். அப்படியா ரஷ்மி? உங்க 2 பேருக்கும் இப்போ 5ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் பத்தி சொல்ல போறேன். அதாவது ஒரு எண்ணை கொடுத்து இது 5ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டா, அதாவது அந்த எண்ணின் கடைசி இலக்கம் 5லயோ 0லயோ முடிஞ்சா அது 5ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். இதுக்கு முன்னாடி 9ஆம் வாய்ப்பாட எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொன்னல. இப்ப கைகளாலையும் எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க 2 கைகளோட விரலையும் நீட்டிக்கோங்க. உங்களோட இடது கையில இருக்கிற முதல் விரலை மடக்கிக்கோங்க, அதாவது கட்டை விரல். மீதி என்ன இருக்கு? 9. அப்ப 9 × 1 9. அதுக்கப்புறம் 2 × 9 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். உங்களுடைய இடது கையில இருக்கிற ஆள்காட்டி விரலை மட்டும் மடக்கிக்கோங்க. அப்போ நீங்க மடக்கி வச்சிருக்க ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டை விரலை 1ஆ வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 8 விரலையும் 8ஆ கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 18. அதுக்கப்புறமா 9 × 3 27. அதுக்கு உங்களுடைய இடது கையில இருக்கிற நடுவிரலை மட்டும் மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கி இருக்கிற நடுவிரலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 விரல்களையும் 2ஆ வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத 7ஆ வச்சுக்கோங்க. அப்ப 27. இரு இப்ப நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். 9 × 4 36. அதாவது 4வது விரலான மோதிர விரலா மடக்கிக்கோங்க. மடக்குன விரலுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது 3, இன்னொரு பக்கம் இருக்கிறது 6, அதனால 36. சரியா இருக்கே? பரவாயில்லையே, சரியா புரிஞ்சுக்கிட்டியே. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க 2 கைகளோட விரலையும் நீட்டிக்கோங்க. உங்களோட இடது கையில இருக்கிற முதல் விரலை மடக்கிக்கோங்க, அதாவது கட்டை விரல். மீதி என்ன இருக்கு? 9. அப்ப 9 × 1 9. அதுக்கப்புறம் 2 × 9 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். உங்களுடைய இடது கையில இருக்கிற ஆள்காட்டி விரலை மட்டும் மடக்கிக்கோங்க. அப்போ நீங்க மடக்கி வச்சிருக்க ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டை விரலை 1ஆ வச்சுக்கோங்க.
மீதி இருக்கிற 8 விரலையும் 8ஆ கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 18. அதுக்கப்புறமா 9 × 3 27. அதுக்கு உங்களுடைய இடது கையில இருக்கிற நடுவிரலை மட்டும் மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கி இருக்கிற நடுவிரலுக்கு பக்கத்துல இருக்கிற 2 விரல்களையும் 2ஆ வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத 7ஆ வச்சுக்கோங்க. அப்ப 27. 3ஆல வகுப்படும் எண்களை எப்படி எளிமையா கண்டுபிடிக்குதுன்னு நான் உனக்கு சொல்லி தர போறேன் ஜெய். அதாவது கொடுக்கப்பட்டிருக்க எண்ணை கூட்டணும். இப்ப உதாரணமா 375 அப்படின்னு கொடுத்திருக்க என்ன 3 × 7 × 5 மொத்தம் 15. அப்ப 15 3ஆல் வகுப்படக்கூடிய எண். இப்போ நம்ம 6ஆல் வகுக்கப்படக்கூடிய எண்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு எண் 6ஆல் வகுப்படும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு 2 விதிமுறைகள் இருக்கு. முதல் விதிமுறை அந்த கொடுக்கப்பட்ட எண்ணோட கடைசி இலக்கம் இரட்டைப்படைகளாக இருக்க வேண்டும். அதாவது 2, 4, 6, 8, 0 அப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது விதிமுறை என்னன்னா அந்த கொடுத்திருக்க எண்ணின் ஒவ்வொரு இலக்கத்தின் கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்பட வேண்டும். இந்த இரண்டையும் பூர்த்தி செஞ்சால் அது 6ஆல் வகுப்படும். உதாரணம் 24. அதாவது இவ்வெண்ணின் கடைசி இலக்கம் இரட்டைப்படையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவ்விலக்கங்களின் கூட்டுத்தொகை 6. இது 3ஆல் வகுப்படக்கூடியது. இவ்விரண்டையும் பூர்த்தி செஞ்சால் இது 6ஆல் வகுப்படும். உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம் தெரியுமா? ஐகோசாகன் அப்படிங்கிற ஒரு வடிவத்துக்கு மொத்தம் 20 பக்கங்கள் இருக்காம். அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கால்பந்து வடிவத்துல இருக்கும். அது மட்டும் இல்ல விண்ணரசி, 2 சதுரங்கத்தையும் சேர்த்தா ஒரு செவ்வகம் வரும். வினரசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாலரை சில்லறையா மாற்றுறதுக்கு மொத்தம் 239 வழிகள் இருக்குதான். அது மட்டும் இல்ல ராஷ்மி, உனக்கு ஒரு இன்னொரு துணுக்கு தெரியுமா? 1089 9ஆல பெருக்கினா என்ன விடை வரும்னு உனக்கு தெரியுமா? அதை நான் உனக்கு ஒரு சுலபமா சொல்லி தர போறேன். அதாவது 1809 தலைக்கீழா எழுதுனா, அதாவது 9801 அப்படின்னு எழுதுனா இதான் அதோட விடை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஜெய்? ஆறுகோண வடிவத்துக்கு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கு. ஜெய், ஒற்றைப்படை எண்கள்ல என்னன்னு உனக்கு தெரியுமா? 1, 3, 5, 7, 9. இரட்டைப்படை எண்கள் என்னென்னு உனக்கு தெரியுமா ராஷ்மி? 0, 2, 4, 6, 8. ஒரு பகடையோட எதிரெதிர் பக்கங்களை கூட்டும் பொழுது எப்பவுமே 7 தான் விடையா இருக்கும். 1, 2, 3 அப்படிங்கிற தமிழ் எண்களை ஆங்கிலத்துல ONE1 TWO2 அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதுல ஆங்கிலத்தின் முதல் எழுத்தான ஏ அப்படிங்கிற எழுத்து 999 வரைக்கும் இடம்பெறவே பெறாதுங்க. 1000ல இருந்துதான் ஏ அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறுமா விண்ணரசி? உனக்கு ஒண்ணு தெரியுமா விண்ணரசி? அதாவது தமிழ்ல 40, ஆங்கிலத்துல 40, 40 அப்படின்ற எண்ணுக்கு மட்டும்தான் அது ஆங்கிலத்தை எழுதும் போது ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில வருது. எஃப்க்கு அப்புறம் தான் ஓ வருது, ஓக்கு அப்புறம் தான் ஆர் வருது, ஆருக்கு அப்புறம் தான் டி வருது, டீக்கு அப்புறம் தான் ஒய் வருது. ஆங்கில எழுத்துக்களின் வரிசைப்படி சரியா அமைஞ்சிருக்கு. நம்ம கணிதத்துல பயன்படுத்துற பை அப்படிங்கிற குறியீட்டோட மதிப்பு 3.14. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? 75 பெருக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. 75ல முதல்ல இருக்கிற எண்ணு 7, 7க்கு அப்புறம் 8. அப்ப 7 பெருக்கல் 8 56. 56ஓட 25 சேர்த்துக்கிட்டா 5625. அப்படியே ரஷ்மி, இப்போ நான் 55 முயற்சி பண்ணி பாக்குறேன். 55 பெருக்கல் 55, அதாவது 55ஓட முதல் இலக்கு 5, அதோட அடுத்த எண் 6. இது ரெண்டையும் பெருக்கல் பண்ணா 30. அதோட 25 சேர்த்துக்கிட்டா 3025. ஆமா ராஷ்மி, கரெக்டா வருது. ஒரு வட்டத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் 2πr. அதுல பையோடைய மதிப்பு 3.14. இதில் r என்பது வட்டத்தின் ஆரம். இந்த சூத்திரத்தை வச்சு ஒரு வட்டத்தோட சுற்றளவை எளிமையா கண்டுபிடிக்க முடியும். சரி நேயர்களே, கணக்கு ரொம்ப கஷ்டம் நினைச்ச எல்லாருக்கும் கணக்கு ஒரு துணுக்கு அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு உணர்த்துற வகையில கணக்கு துணுக்கு நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். அதே மாதிரி ராமானுஜத்தோட வரலாறு உங்களுக்கு ரொம்ப பயன் தரத்தக்கதா இருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு பகுதியில நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தோடையும் ஆர்வமிக்க நிகழ்ச்சியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஷ்மி. நன்றி, வணக்கம்.
கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர் அட்டகாசம், அருமை, அமர்க்கலம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நிறைஞ்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4.